வெல்கம் டு குவிக் யூசர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிரச மாவு பாகு பக்குவம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ அரிசி மாவிற்கு 3/4 கிலோ வெல்லத்தில் அரை கிளாஸ் தண்ணீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் பாகை கொதிக்க விடவும். பாகு நன்றாக கொதித்து வரும்பொழுது தண்ணீரில் ஒரு சொட்டு வெல்லத்தை சேர்த்தால் பாகு தண்ணீரில் கரையாமல் சாஃப்டாக உருண்டு வர வேண்டும். கையில் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க வேண்டும். இச்சமயத்தில் அரிசி மாவை மெதுவாக சேர்த்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்தால் அதிரச மாவு ரெடி. அதிரச மாவின் கன்சிஸ்டன்சி இப்படி இருக்க வேண்டும். இந்த மாவை மினிமம் 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு அதிரச மாவை எண்ணெயில் சுட்டெடுத்தால் அதிரசம் ரெடி. அதிரசம் சுடும் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை 2 அல்லது 3 முறை செய்தால் பக்குவம் சரியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குவிக் யூசர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வெல்கம் டு குவிக் யூசர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிரச மாவு பாகு பக்குவம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ அரிசி மாவிற்கு 3/4 கிலோ வெல்லத்தில் அரை கிளாஸ் தண்ணீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் பாகை கொதிக்க விடவும். பாகு நன்றாக கொதித்து வரும்பொழுது தண்ணீரில் ஒரு சொட்டு வெல்லத்தை சேர்த்தால் பாகு தண்ணீரில் கரையாமல் சாஃப்டாக உருண்டு வர வேண்டும். கையில் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க வேண்டும். இச்சமயத்தில் அரிசி மாவை மெதுவாக சேர்த்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்தால் அதிரச மாவு ரெடி. அதிரச மாவின் கன்சிஸ்டன்சி இப்படி இருக்க வேண்டும். இந்த மாவை மினிமம் 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு அதிரச மாவை எண்ணெயில் சுட்டெடுத்தால் அதிரசம் ரெடி. அதிரசம் சுடும் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை 2 அல்லது 3 முறை செய்தால் பக்குவம் சரியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குவிக் யூசர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.